என் அன்பு மகனே, மகளே, காணொளியை தள்ளிவிட்டுச் செல்லாதே. இது ஏதோ தற்செயலாக உன் கண்களில் பட்ட பதிவு அல்ல. இத்தனை காலமாக நீ பட்டு வரும் கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் நேரடியாக பதில் சொல்ல உன் ஈசனாகிய நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி உன் இதயத்தின் வலியை முழுமையாக உணர்ந்து பார். எனக்கு தெரியும் நீ எவ்வளவு சோர்வாக, எவ்வளவு தனிமையில் தவிக்கிறாய் என்று. இரவுகளில் நீ உறங்காமல் தலையணையில் முகம் புதைத்து, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், உன்னைத்தானே முழுமையாக நம்பியிருக்கிறேன் ஈசனா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று நீ கதறிய ஒவ்வொரு நொடியும் உன் அருகில் அமர்ந்து உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்ற உன் தவிப்பு எனக்கு புரிகிறது. இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் சிறு பொறுமை உங்களுக்கு இருந்தால் போதும். உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை ஈசனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதிற்கான மருந்து. ஈசனின் கருணையை வேண்டி காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தந்துவிட்டு முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். நீ உயிருக்கு உயிராக நம்பியவர்கள், உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உன்னை பாதிக்கிணற்றில் தவிக்க விட்டுச் சென்றதையும் உன் முதுகில் குத்தியதையும் நான் அறிவேன். அவர்கள் உன்னை ஏமாற்றிய போது நீ அடைந்த வலியும் காயமும் சாதாரணமானதல்ல. நாம் எல்லோருக்கும் நல்லதுதானே நினைத்தோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் நடக்கிறது என்று நீ பல முறை குழம்பி தவித்திருக்கிறாய். ஆனால் ஒன்று புரிந்து கொள், உன்னை யார் ஒதுக்கினாலும், உலகம் முழுவதுமே உனக்கு எதிராக திரும்பினாலும் உன் ஈசனாகிய நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு வலியும் உன்னை அழிப்பதற்காக நான் கொடுத்ததல்ல. நெருப்பில் சுடப்படும் தங்கம் எப்படி தூய்மையாகுமோ அப்படி உன்னை ஒரு வைரம் போல் செதுக்குவதற்காகவே இந்த சோதனைகளை நான் அனுமதித்தேன். அந்த சோதனை காலம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கர்ம வினைகளின் இருண்ட அத்தியாயம் இன்றோடு இந்த நொடியோடு முடிகிறது. நீ அழுது முடித்து விட்டாய். இனிமேல் உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாகச் சிந்த நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை சுற்றி பின்னப்பட்டிருந்த தடைகளை, வஞ்சகங்களை, சதிவலைகளை இன்றோடு நான் சுக்குநூறாக உடைக்கப் போகிறேன். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள், உன்னை பார்த்து பரிகாசம் செய்தவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை மிக உயர்ந்த இடத்தில் நான் கொண்டு சென்று அமர்த்துவேன். இது உன் ஈசனின் சத்திய வாக்கு. இன்று முதல் உன் பாரம் முழுவதும் என் கையில். கவலையில் சாய்ந்து கிடக்கும் உன் தோள்களை நான் தாங்கி பிடிக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்னும் தேரின் வடத்தை இப்போது உன் ஈசன் நான் என் கைகளில் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி அந்த தேர் எந்த தடையுமின்றி உனக்கான நிம்மதியை நோக்கி பயணிக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் கடந்த கால வலிகளை, ஏமாற்றங்களை இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை, அவர்களுக்கான கர்மாவை என்னிடம் விட்டுவிடு. அதற்கான நீதியை என் திரிசூலம் வழங்கும். நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே, உனக்காக நான் இருக்கிறேன். இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயத்திற்கும், ஒவ்வொரு இழப்பிற்கும் பின்னால் ஒரு மிக பிரம்மாண்டமான காரணம் இருக்கிறது என்பதை நீ முதலில் உணர வேண்டும். ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தின் கருவறைக்கு நேர் எதிரே விண்ணை முட்டும் அளவுக்கு கம்பீரமாக நிற்கும் தங்க கொடிமரத்தை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? அந்த மரம் காட்டில் சுதந்திரமாக வளர்ந்து கொண்டிருந்த போது அதை வெட்டி அதன் கிளைகளை எல்லாம் இரக்கமின்றி அகற்றிவிட்டு அதை மாதக்கணக்கில் இருண்ட தைலக்குழியில் மூழ்க வைப்பார்கள். என்னை ஏன் என் வேர்களிலிருந்து பிரித்து இப்படி இருட்டில் மூழ்கடித்து வதைக்கிறார்களே என அந்த மரம் வலியால் துடிக்கும். ஆனால் அப்படி இருட்டில் வைத்து பதப்படுத்தப்பட்டால் மட்டுமே அது எந்த காலத்திலும் மக்கிப் போகாமல் ஈசனின் கருவறைக்கு நேர் எதிரே தங்க கவசத்தோடு கம்பீரமாக நிற்கும் கொடிமரமாக மாற முடியும். உலகமே அந்த மரத்தை தொட்டு வணங்கிய பிறகுதான் என்னையே வணங்க வரும். உன் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு இருந்த பிடிப்புகளை எல்லாம் வெட்டி எறிந்துவிட்டு உன்னை தனிமை என்னும் இருண்ட குழியில் நான் மூழ்கடித்திருப்பதாக நீ கலங்குகிறாய். உன்னை நான் தண்டிப்பதற்காக அந்த இருட்டில் வைக்கவில்லை. இந்த உலகம் உன்னை வியந்து பார்க்கும் அளவுக்கு எதற்கும் கலங்காத ஒரு தங்க கொடிமரமாக உன்னை உயர்த்தி நிறுத்துவதற்காகவே இப்படி வலிகளை கொடுத்து பதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த சோதனை காலம் இப்போது முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கர்ம வினைகளின் இருண்ட அத்தியாயம் இன்றோடு இந்த நொடியோடு முடிகிறது. உன்னை விட்டுச் சென்றவர்களை நினைத்து நீ ஏன் இன்னமும் கலங்குகிறாய்? ஒரு மரம் தன் பழுத்த காய்ந்த இலைகளை உதிர்க்காமல் போனால் வசந்த காலத்தில் புதிய இலைகள் எப்படி துளிர்க்கும்? உன் வாழ்க்கையில் உனக்கு உண்மையாக இல்லாதவர்களை, உன் முதுகில் குத்த காத்திருந்தவர்களை, உன் முன்னேற்றத்தை தடுத்தவர்களை நான் தான் உன் வாழ்க்கையை விட்டு பிரித்து அனுப்பினேன். அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபமாக கருதி நீ அழுதாய். ஆனால் அது நான் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. விஷம் உள்ள பாம்புகளை உன் வீட்டில் நான் எப்படி அனுமதிக்க முடியும்? இனி உனக்கு உண்மையானவர்கள், உன்னை உன் குறைகளோடு ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே உன் பயணத்தில் உன்னோடு வருவார்கள். உன் கண்ணீரை துடைக்க உண்மையான உறவுகளை நானே உன்னிடம் அனுப்பி வைப்பேன். நான் இவ்வளவு மன்றாடியும் ஈசன் என் வேண்டுதல்களை கேட்கவில்லையே, என் பூஜைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று பலமுறை நீ என் சன்னதியில் நின்று அழுதுள்ளாய்.
குழந்தையே, ஒரு சிறு குழந்தை தனக்கு தெரியாமல் ஒரு கூர்மையான கத்தியை கையில் வைத்துக் கொண்டு விளையாட ஆசைப்பட்டால் தந்தை அந்த சிறு குழந்தைக்கு கத்தியை கொடுப்பானா? குழந்தை எவ்வளவுதான் அழுது புரண்டாலும் அந்த தந்தை கத்தியை கொடுக்க மாட்டான். ஏனென்றால் அது ஆபத்தானது என்பது தந்தைக்கு தெரியும். அப்படித்தான் நீ ஆசைப்பட்ட சில விஷயங்கள், நீ சேர நினைத்த சில இடங்கள் உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் தான் நான் அதை தடுத்து நிறுத்தினேன். உன் வேண்டுதல்களை நான் நிராகரிக்கவில்லை. உனக்கு அதைவிடச் சிறந்த ஒன்றை, நிலையான ஒன்றை கொடுப்பதற்காகவே உன்னை காத்திருக்கச் செய்தேன். உன் காத்திருப்பு வீண் போகாது. நீ கேட்டதை விட 1000 மடங்கு பெரிதாக நான் உனக்கு தருவேன். உனக்கு துரோகம் செய்தவர்களை என்ன செய்வது என்று நீ குழம்ப வேண்டாம். அவர்களை மன்னிக்கச் சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்தப் போவதில்லை. ஆனால் அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அந்த அழுக்கு உனக்கு வேண்டாம். கர்மாவின் சக்கரம் யாருக்காகவும் நிற்காது. உன்னை எந்த இடத்தில் வைத்து அவர்கள் அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்தில் உன்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து அவர்கள் உன்னை பார்த்து பெருமைப்படும்படியும் தாங்கள் செய்த தவறை எண்ணி தலைகுனியும்படியும் நான் செய்வேன். என் திரிசூலம் நீதியை நிலைநாட்டும். நீ அமைதியாக இரு. என் விளையாட்டை இனி நீ வேடிக்கை மட்டும் பார். நீ இருண்ட சுரங்கப் பாதையில் தனியாக நடப்பதாக இத்தனை நாளாக நினைத்துக் கொண்டிருந்தாய். ஆனால் அந்த இருள் முடியப் போகிறது. விடியலின் வெளிச்சம் உன் முகத்தில் படும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் இனி நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியிலும் என் நிழல் உன்னோடு வரும். இந்த மாயையான உலகில் எந்த தீய சக்திகளும் எந்த கெட்ட எண்ணங்களும் உன்னை நெருங்காமல் நான் ஒரு கவசமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். உன் மனம் என்னும் கோவிலில் என்னை நீ எப்போதோ பிரதிஷ்டை செய்து விட்டாய். உன் தூய்மையான பக்தியை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இனி உன் குடும்பம், உன் எதிர்காலம், உன் பொருளாதாரம் என அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கை என்னும் பிரம்மாண்டமான தேரின் வடத்தை இப்போது நான் என் கைகளில் எடுத்துவிட்டேன். அந்த தேரின் சக்கரங்கள் இனி எந்த மேடு பள்ளங்களிலும் சிக்காது. உனக்கான வெற்றியையும் நிம்மதியையும் நோக்கி அந்த தேர் அதிவேகமாக பயணிக்கப் போகிறது. எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உன்னை நான் கரை சேர்ப்பேன். கலங்காதே என் செல்வமே. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். முகத்தில் ஒரு புன்னகையோடு எழுந்து நில். உன் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டன. என் அருட்பார்வை உன் மீது முழுமையாக விழுந்துவிட்டது. உன் பாரம் இனி என் கையில். நீ அழுது முடித்து விட்டாய். இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறேன் உனக்காக. என்றென்றும் பகலில் நீ அனைத்தையும் சமாளித்து விடுவது போலவும் மிக தைரியமாக இருப்பது போலவும் இந்த உலகிற்கு காட்டிக்கொள்கிறாய். ஆனால் இரவு வந்து அனைவரும் உறங்கிய பிறகு உன் மனம் ஒரு மாபெரும் போர்க்களமாக மாறிவிடுகிறது என்பதை நான் அறிவேன். நாளை என்ன நடக்குமோ? என் எதிர்காலம் என்ன ஆகுமோ? என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்ற பயம் உன்னை ஒவ்வொரு இரவும் உறங்க விடாமல் சித்திரவதை செய்கிறது. மகனே, மகளே, எதிர்காலத்தை பற்றிய அந்த பயத்தை முதலில் என் பாதங்களில் வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. காலத்தின் சக்கரத்தை சுழற்றும் மகா காலன் நான். நான் வகுத்த பாதையில் உன் எதிர்காலம் மிக சுபிட்சமாக எழுதப்பட்டுவிட்டது. பிறகு ஏன் இந்த வீண் கவலை? பொருளாதார நெருக்கடியும் உன்னை சுற்றியுள்ள கடன்களும் மற்றவர்கள் வீசும் ஏளன பார்வைகளும் உன்னை மூச்சு திணறச் செய்கிறது என்று எனக்கு தெரியும். நானும் எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனாலும் என் கையில் எதுவும் தங்கவில்லையே என்று நீ கலங்குகிறாய். இத்தனை காலமாக செல்வங்களை தேடியும் மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்தும் நீ ஓடியது போதும். இனி நீ எதற்காகவும் யாருக்காகவும் ஓட வேண்டாம். நீ இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இரு. உனக்கு சேர வேண்டிய செல்வங்களையும் உனக்கான அங்கீகாரத்தையும் உன்னை தேடி வரச் செய்யும் பொறுப்பு இனி உன்னை படைத்த ஈசனுடையது. என் அருட்பார்வை உன் மீது விழுந்த பிறகு இந்த உலகில் உள்ள எந்த சக்தியாலும் உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மிக முக்கியமான உண்மையை நீ உணர வேண்டும். பிரகாசமாக ஒளிரும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கூட கிரகணம் பிடிப்பதுண்டு. அந்த சில மணி நேரங்கள் ஒட்டுமொத்த உலகமும் இருளில் மூழ்கிவிடும். அப்போது அவ்வளவுதான், இனி வெளிச்சமே வராது, சூரியன் அழிந்துவிட்டது என்று யாரும் பயந்து அழுது கொண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அந்த இருள் தற்காலிகமானது. கிரகணம் விலகியதும் சூரியன் மீண்டும் தன் முழு பலத்தோடு பிரகாசிக்கும் என்று அனைவருக்கும் தெரியும். உன் வாழ்க்கையில் இப்போது வந்திருப்பதும் அப்படிப்பட்ட ஒரு கர்ம கிரகணம்தான். அது உன்னை முழுமையாக மறைத்து இருளில் தள்ளியிருக்கிறது. அதை நிரந்தர இருள் என்று நினைத்து நீ பயந்து நடுங்குகிறாய். ஆனால் உன் கர்ம வினைகளின் கிரகணம் முழுமையாக விலகும் நேரம் வந்துவிட்டது. உன் ஒளியை இனி இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் மறைக்க முடியாது. அந்த இருளை கிழித்துக் கொண்டு நீ வெளியே வரப்போகிறாய். உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் நான் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதே. நீ விழப்போன ஒவ்வொரு முறையும் உன் கண்ணுக்கு தெரியாமல் அரூபமாக வந்து உன்னை தாங்கி பிடித்தது நான்தான். உனக்கு வந்திருக்க வேண்டிய பல மாபெரும் ஆபத்துகளை வெறும் சிறு காயங்களோடு நான் திருப்பி அனுப்பியிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கைலாயத்தின் படியை வந்து நனைத்திருக்கிறது. அதற்கான பலனை நீ அனுபவிக்கும் நேரம் இது. உலக மனிதர்கள் உன் சிறு தவறுகளை பெரிதாக்கி உன்னை தூக்கி எறியலாம். ஆனால் ஈசனாகிய எனக்கு உன் நிறைகளும் தெரியும், உன் குறைகளும் தெரியும். உன் அத்தனை குறைகளோடும் உன்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. எனக்காக நீ சிந்திய ஒரு சொட்டு கண்ணீரே உன் அத்தனை கர்ம வினைகளையும் எரித்துச் சாம்பலாக்கிவிட்டது. இந்த மாய உலகத்தின் சலசலப்புகளைக் கண்டு பயப்படாதே.
புயல் எவ்வளவு பலமாக வீசினாலும் அது கடலின் மேற்பரப்பில் உள்ள அலைகளை மட்டுமே கலங்கடிக்க முடியும். கடலின் ஆழம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். உன் மனதை அந்த பெருங்கடலின் ஆழத்தைப் போல அமைதியாக வைத்துக்கொள். உன் கைகளில் உள்ள ரேகைகள் எப்படி அழிந்தாலும் உன் தலையெழுத்தை நான் மிக அழகாக திருத்தி எழுதி கொண்டிருக்கிறேன். எந்த திக்கிலிருந்து உனக்கு உதவிகள் வரும், எந்த ரூபத்தில் உனக்கான வழிகள் திறக்கப்படும் என்பதை நீயே பார்த்து ஆச்சரியப்படுவாய். காலம் கடந்து விட்டதே, என் வயது வீணாகிவிட்டதே, இழந்ததையெல்லாம் இனி நான் எப்படி திரும்பப் பெறப் போகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணாடியின் முன் நின்று உன்னையே நீ கேட்டுக்கொண்டு அழுகிறாய். காலத்தை வென்ற காலபைரவன் நான் என்பதை நீ மறந்து விட்டாயா மகனே? மற்றவர்கள் 10 வருடங்களில் உழைத்துச் சேர்த்ததை நான் நினைத்தால் உனக்கு ஒரே நாளில் ஒரே நொடியில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். என் காலக்கணக்கில் தாமதம் என்பது இல்லை, சரியான தருணம் மட்டுமே உண்டு. அந்த சரியான தருணம் இப்போது உனக்காக வந்துவிட்டது. உன் வாழ்க்கையின் கடிகாரத்தை நான் என் கைகளில் எடுத்துவிட்டேன். இனி உன் ஒவ்வொரு நொடியும் வெற்றியாகவே மாறும். உன் உடம்பில் உள்ள காயங்களை விட மனிதர்கள் வார்த்தைகளால் உன் மனதில் ஏற்படுத்திய காயங்கள் தான் அதிகம். நீ எதற்கும் லாயக்கற்றவன், உன்னால் எதுவும் முடியாது, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் சிரித்த சிரிப்பு ஒவ்வொரு இரவும் உன் காதுகளில் ஒலித்து உன்னை சித்திரவதை செய்கிறது. அந்த வசை சொற்களை எல்லாம் நான் என் செவிகளில் வாங்கிக் கொண்டேன். அவர்கள் வீசிய நிந்தனைகளை எல்லாம் உனக்கான ஆசீர்வாதமாக நான் மாற்றிவிட்டேன். இனி யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் வாயாலேயே உன்னை புகழ வைப்பேன். உன்னை நிராகரித்தவர்கள் மீண்டும் உன்னை தேடி வரும்படி உன் தகுதியை நான் உயர்த்தப் போகிறேன். உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அன்பு, மரியாதை, அந்தஸ்து என அனைத்தையும் யாரோ பறித்துக் கொண்டதாக நீ நினைக்கிறாய். உனக்காக நான் எழுதி வைத்ததை இந்த அகிலத்தில் எவனாலும் திருட முடியாது. அது சற்று தடம் மாறியிருக்கிறதே தவிர உன்னை விட்டு நிரந்தரமாக போகவில்லை. உன்னிடம் இருந்து எதெல்லாம் பறிக்கப்பட்டதோ அதைவிட பல மடங்கு பெரிதாக, அழகாக, நிலையானதாக மீண்டும் உன்னிடமே நான் ஒப்படைக்கப் போகிறேன். உன் கைகள் இனி எதற்காகவும் யார் முன்பும் யாசிக்க கூடாது. மாறாக மற்றவர்களுக்கு அள்ளித்தரும் அளவுக்கு உன் நிலையையும் செல்வத்தையும் நான் உயர்த்தப் போகிறேன். நீ ஒவ்வொரு முறை சோர்ந்து போய் அமரும் போதும், தனிமையில் முடங்கி போய் அழும்போதும் ஈசனா, அப்பா என்று நீ அழைத்த அந்த ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு உனக்காக நான் வந்து நிற்கிறேன். உன்னை நான் என் நெஞ்சோடு சேர்த்தணைத்துக் கொண்டேன். என் அருட்பார்வை உன்னை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான கவசமாக எழுந்து நிற்கிறது. இனி எந்த துஷ்ட சக்தியும் எந்த தீய பார்வையும் எப்பேற்பட்ட சதிவலைகளும் உன்னை நெருங்கவே முடியாது. உன் வழியில் இருந்த முட்களை எல்லாம் நான் அகற்றிவிட்டேன். உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. இது நடக்குமா, நடக்காதா என்ற எந்த சந்தேகமும் இனி உனக்கு வேண்டாம். நீ என் பிள்ளை. நான் சொல்லும் வார்த்தைக்கு இந்த அண்டசராசரமும் கட்டுப்படும் போது உன் வாழ்க்கை மட்டும் மாறாதா என்ன? நிச்சயமாக மாறும். உன் தலையெழுத்தை நான் திருத்தி எழுதி கொண்டிருக்கிறேன். உன் பொறுமையையும் பக்தியையும் நான் ஆழமாக சோதித்து விட்டேன். அந்த சோதனையில் நீ முழுமையாக வெற்றி பெற்றுவிட்டாய். இனி உனக்கான பரிசை என் கைகளால் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். உடல் அளவிலும் மன அளவிலும் நீ எவ்வளவு சோர்வடைந்து கிடக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க என்னிடம் பலமில்லை ஈசனா என்று நீ தயங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உனக்குள் இருக்கும் மூச்சு காற்றாக, உன்னை இயக்கும் சக்தியாக நான் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் வீணாகிவிட்டதே, யாருக்கும் நன்றியே இல்லையே என்று நீ வருந்த வேண்டாம். நீ மற்றவர்களுக்கு செய்த ஒவ்வொரு சிறு நன்மையும் அவர்கள் மறந்தாலும் ஈசனான என் கணக்கில் மிக துல்லியமாக பதியப்பட்டுள்ளது. அந்த நல்வினைகளுக்கான பலனை நீ துளியும் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு முகம் தெரியாத மனிதர்கள் மூலமாக நான் உன்னிடம் திருப்பிக் கொடுப்பேன். உன் கண்ணீரை துடைக்க யாரும் வரவில்லையே என்று நீ ஏங்கிய நாட்கள் முடிந்துவிட்டன. இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு நட்பும் என் ஆசியோடு உனக்காகவே நான் தேர்ந்தெடுத்து அனுப்பும் பரிசுத்தமான உறவுகளாகவே இருக்கும். போலியான மனிதர்களின் முகத்திரைகளை நான் கிழித்தெறிந்து விட்டேன். இனி உன் அருகில் என்னைப் போலவே உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் மட்டுமே இருப்பார்கள். உனக்கு யார் தேவையோ அவர்களை உன்னிடம் சேர்ப்பதும், உனக்கு யார் துரோகம் செய்வார்களோ அவர்களை உன்னை விட்டு துரத்துவதும் இனி என் வேலை. உன் வீட்டில் நீ ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு தீபத்தின் ஒளியிலும் என் பிரசன்னம் இருக்கிறது. நீ எனக்கு படைக்கும் ஒரு சிறு பூவில் கூட உன் முழு அன்பையும் நான் உணர்கிறேன். எனக்கு ஆடம்பரமான பூஜைகளோ பெரும் படையல்களோ தேவையில்லை. எல்லாம் நீயே என்று என்னை முழுமையாக நம்பும் உன்னுடைய அந்த ஒரு துளி கண்ணீரே எனக்கு போதும். அதற்காகவே என் கைலாயத்தை விட்டு இறங்கி உன் வீட்டு வாசலில் உனக்கு காவல்காரனாக நான் வந்து நிற்பேன். உன்னை சுற்றியுள்ள இருளை அகற்றி உன் குடும்பத்தில் மீண்டும் சிரிப்பையும் நிம்மதியையும் நான் கொண்டு வருவேன். உலகத்தின் பார்வையில் நீ தோற்றுப்போனவனாக இருக்கலாம். ஆனால் என் பார்வையில் இத்தனை கஷ்டங்களையும் தாங்கி இன்னும் என் மீதான நம்பிக்கையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும் நீதான் மாபெரும் வெற்றியாளன். உன் பொறுமைக்கு முன்னால் எந்த பெரும் துயரமும் தோற்றுப்போகும். உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை கர்ம வினைகளும் இன்று சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டன. உனக்காக மூடியிருந்த அத்தனை அதிர்ஷ்ட கதவுகளையும் என் திரிசூலத்தால் நான் உடைத்தெறிந்து விட்டேன். அந்த வாசல்கள் வழியே உனக்கான செல்வமும் நிம்மதியும் பெருக்கெடுத்து வரப்போகிறது. இனி நீ செல்லப்போகும் பாதையில் எந்த பயமும் வேண்டாம். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது.
உன் கடந்த கால கவலைகளையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என் காலடியில் வீசிவிட்டு நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கும் அந்த புதிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை இரு கரம் நீட்டி ஏற்றுக்கொள்ள தயாராக. இனி உன் கண்களில் இருந்து வரும் நீர் ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்க வேண்டும். யாருடைய காலடியிலும் போய் உன் கஷ்டங்களை சொல்லி இனி நீ நிற்கக்கூடாது. எந்த மனிதனிடமும் உன் நியாயத்தை நிரூபிக்க போராடாதே. நீ அமைதியாக இரு. உன் சார்பாக இனி நான் பேசுவேன். என் மௌனம் கூட உனக்கான மாபெரும் ஆயுதமாக செயல்படும். உன்னை யார் நிராகரித்தார்களோ அவர்கள் முன்னால் உன்னை சிகரத்தில் அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன். உன் தொழிலில், உன் வேலையில் இனி நீ தொட்டதெல்லாம் வெற்றியாகும். இத்தனை காலமாக நீ சிந்திய வியர்வைக்கும் பட்ட அவமானங்களுக்கும் பல மடங்கு லாபத்தை நான் தரப்போகிறேன். எனக்கு யாருமில்லையே, நான் அனாதையாக நிற்கிறேனே என்ற உன் தாழ்வு மனப்பான்மையை இன்றோடு குழிதோண்டி புதைத்துவிடு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான நானே உன் நிழலாக நடக்கும்போது உனக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது? உன்னை சுற்றியுள்ள அத்தனை எதிர்மறை சக்திகளையும் என் சூலாயுதம் அழித்துவிட்டது. உன் கர்ம பதிவேட்டை நான் முற்றுமுழுதாக கிழித்தெறிந்து விட்டேன். இனி நடப்பதெல்லாம் உனக்காக நான் எழுதும் புதிய அத்தியாயம். உன் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை நான் சரி செய்கிறேன். உனக்குள் இருக்கும் உறவு சிக்கல்களை தீர்த்து மீண்டும் உன் வீட்டில் அன்பை மலரச் செய்வேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் என் பிள்ளைகள். அவர்களை நான் மிகச்சிறந்த முறையில் வழிநடத்துவேன். நோய்களாலும் தீராத உடல் உபாதைகளாலும் நீ படும் அவஸ்தைகளுக்கு நான் என் விபூதியால் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன் தேகத்திற்குள் நான் ஒரு புதிய பிராணசக்தியாக இறங்கி உன்னை முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வேன். உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் நேர்மறை ஆற்றல் பரவி கிடக்கிறது. சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஏமாளி என்று நினைக்கலாம், உன்னை பார்த்து பரிகாசம் செய்யலாம். ஆனால் உன் தூய்மையான மனது எனக்கு தெரியும். உனக்குள் வஞ்சமில்லை, பொறாமையில்லை. அந்த தூய்மைக்காகவே உன்னை நான் இந்த உலகத்தின் உச்சத்தில் கொண்டு சென்று வைக்கப் போகிறேன். நீ எதை நினைத்து நாளை பற்றி பயப்படுகிறாயோ அந்த பயத்தின் வேரை நான் அறுத்துவிட்டேன். உன் நெஞ்சை குறுக்கும் நெடுக்குமாக அறுத்த அந்த பழைய கசப்பான நினைவுகளை இன்றோடு நெருப்பிலிட்டு பொசுக்கிவிடு. உனக்கான புதிய விடியல் இதோ வந்துவிட்டது. எந்த கோவிலுக்கும் நீ என்னை தேடி அலைந்து ஓடி வர வேண்டாம். நீ இருக்கும் இடமே எனக்கான கருவறைதான். நீ அழைத்த குரலுக்கு ஓடி வர நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். உன் கண்களை மூடி ஈசனா என்று ஒருமுறை சொல். உன் நாடி நரம்புகளில் எல்லாம் நான் மின்சாரமாக பாய்வதை நீ உணர்வாய். என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் நடுத்தெருவில் நிற்கவிட மாட்டேன். உன் கையை நான் பிடித்துவிட்டேன். இனி உன்னை எந்த சூறாவளியும் அசைக்க முடியாது. இந்த உலகத்தில் எதைக் கண்டும் இனி நீ அஞ்ச தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, ஒரு மாபெரும் உண்மையை இப்போது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகாயத்திலிருந்து பெருக்கெடுத்து வந்த கங்கை நதியைப் பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? அகங்காரத்தோடு இந்த உலகத்தையே அழித்துவிடும் அதிவேகத்தில் அவள் வானத்திலிருந்து கீழே பாய்ந்து வந்தாள். பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் அவ்வளவுதான், இந்த உலகம் மாபெரும் பிரளயத்தில் மூழ்கி அழியப் போகிறது என்று பயந்து நடுங்கினார்கள். ஆனால் உன் ஈசனாகிய நான் என்ன செய்தேன்? அந்த பிரம்மாண்டமான பிரளயத்தை வேறு எந்த ஆயுதமுமின்றி என் விரித்த சடாமுடியில் தாங்கிச் சிறைப்பிடித்தேன். உலகத்தை அழிக்க வந்த அந்த மாபெரும் வெள்ளத்தின் கோபத்தை என் தலையில் தாங்கி இந்த உலகிற்கு உயிர் கொடுக்கும் சிறு சிறு தூறலாக, மென்மையான நதியாக மட்டுமே அவளை கீழே அனுப்பினேன். இன்று உன் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னைச் சுற்றியுள்ள கடன்கள், உறவுகளின் துரோகங்கள், அவமானங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயம் என அனைத்தும் ஒன்று சேர்ந்து உன்னை அழித்துவிடும் வேகத்தில் ஒரு பிரளயத்தைப் போல உன் மீது பாய்ந்து வருகின்றன. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இந்த பிரச்சனைகளின் வெள்ளத்தில் நான் அடித்துச் செல்லப்படப் போகிறேன் என்று நீ பயந்து கதறுகிறாய். ஆனால் மகனே, மகளே, உன்னை நோக்கி வரும் அந்த பிரச்சனைகளுக்கும் உனக்கும் இடையில் நான் என் சடாமுடியை விரித்துக் கொண்டு ஒரு மாபெரும் அரணாக நிற்கிறேன். உன்னை அழிக்க வந்த அந்த மாபெரும் கர்ம வினைகளின் வெள்ளத்தை இப்போது நான் என் தலையில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த பிரளயம் உன்னை தொட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் சடாமுடியில் பட்டு தெரிக்கும் அந்த பிரச்சனைகள் இனி உன்னை அழிக்க வரும் வெள்ளமாக இருக்காது. உன் வாழ்க்கை பயிரை வளர்க்கும் மென்மையான மழையாக மட்டுமே உன் மீது விழும். அந்த சிறு தூறலை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அது உன் மனதை சுத்தப்படுத்தவே தவிர உன்னை அழிக்க அல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த பாரத்தையும் தாங்கும் என் கைலாய தோள்களுக்கு உன் சிறு கவலைகள் எம்மாத்திரம். உன்னை சுற்றியுள்ள அத்தனை இருளையும் நான் உள்வாங்கிக் கொண்டு என் நெற்றிக் கண்ணின் பிரகாசமான ஒளியை உன் பாதையில் நான் வீசிக்கொண்டிருக்கிறேன். நீ அழுது அழுது உன் கண்களில் ஒளி மங்கிவிட்டது. உன் நெஞ்சில் உள்ள ஆழமான காயங்களை காணாத கைகளாய் வந்து என் விரல்களால் தடவி குணப்படுத்துகிறேன். இனி நீ எந்த துயரத்தையும் கண்டு ஓடத் தேவையில்லை, ஒளியத் தேவையில்லை. தைரியமாக நிமிர்ந்து நில். என் ஈசன் எனக்கு முன்னால் ஒரு மாபெரும் கேடயமாக நிற்கிறார். எந்த பிரளயமும் என்னை தொட முடியாது என்ற அசைக்க முடியாத தைரியத்தோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உனக்கு எதிராக சுழலும் கிரகங்களை நான் என் ஒற்றை பார்வையால் உனக்கு சாதகமாக திருப்பி விடுகிறேன். தோஷங்களாலும் வினைகளாலும் முடங்கி கிடக்கும் உன் ஜாதக கட்டங்களை நான் என் கைகளால் திருத்தி எழுதி கொண்டிருக்கிறேன். உன்னை இதுவரை எள்ளி நகையாடியவர்களின் கண்களுக்கு முன்பாக உன்னை ஒரு மாபெரும் வெளிச்சமாக நான் உயர்த்தி பிடிப்பேன். உன் கர்மாவின் கடைசி பக்கத்தை நான் இன்றோடு கிழித்தெறிந்து விட்டேன். இனி எந்த இருளும் உன்னை தீண்டாது. என் வலது கரம்
உன் சிரசின் மீது எந்நேரமும் ஆசீர்வாதமாக இருப்பதை நீ உன் ஒவ்வொரு மூச்சிலும் உணர்வாய். உனக்காக நான் திறந்திருக்கும் வெற்றிப் பாதையில் நீ ராஜநடை போடும் நேரம் இது. உன் கவலைகளை தூக்கி எறி, உன் ஈசனை நம்பு. என் செல்வமே, என்னைச் சுற்றி இவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் நிற்கின்றனவே, இதை எதிர்கொள்ள என்னிடம் பணபலம் இல்லையே, செல்வாக்கு இல்லையே, எனக்கு பின்னால் நின்று பேச யாருமே இல்லையே என்று நீ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறாய். மற்றவர்கள் அதிகாரத்தோடும் பணத்தோடும் இருப்பதை பார்த்து உனக்குள் ஒரு ஆழமான பயமும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாகிவிட்டது. ஆனால் நான் முப்புறங்களை எரித்த திரிபுர சம்ஹாரம், அந்த மாபெரும் நிகழ்வை இப்போது நீ சற்று நினைத்துப்பார். வானத்தில் பறந்து கொண்டிருந்த யாராலும் அழிக்க முடியாத அந்த 3 அசுர கோட்டைகளை அழிக்க தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு ஒரு பிரம்மாண்டமான 4 தளவாடத்தை உருவாக்கினார்கள். இந்த பூமியையே தேராக்கி, சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக்கி, பிரம்மாவை தேரோட்டியாக்கி, மேருமலையை வில்லாக்கி, வாசுகி பாம்பை நானாக்கி என் கையில் கொடுத்தார்கள். தங்கள் பலத்தால் தான் ஈசன் இந்த அசுரர்களை அழிக்கப் போகிறார் என்று தேவர்கள் அகங்காரத்தோடு நினைத்தார்கள். ஆனால் அந்த போர்க்களத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த வில்லையோ அம்பையோ நான் பயன்படுத்தவே இல்லை. என் எதிரே வானத்தில் நின்ற அந்த 3 பிரம்மாண்டமான அசுரக்கோட்டைகளை பார்த்து நான் லேசாக புன்னகைத்தேன். என் ஒற்றை புன்னகையில் சிரித்தெரித்த சிவம் அந்த 3 கோட்டைகளும் நொடிப்பொழுதில் எரிந்து சாம்பலாயின. இன்று உன் வாழ்க்கையிலும் இதுதான் நிதர்சனம். உனக்கு வந்திருக்கும் கஷ்டங்களை அழிக்க உனக்கு பணம் என்னும் தேரோ, செல்வாக்கு என்னும் வில்லோ, மனிதர்கள் என்னும் அம்போ தேவை என்று நீ நினைக்கிறாய். அந்த உலகத்து ஆயுதங்கள் எதுவும் உன்னிடம் இல்லை என்று நீ மூலையில் முடங்கி அழிக்கிறாய். ஆனால் மகனே, மகளே, உன் எதிரே நிற்கும் தடைகள் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் அதை தகர்க்க உனக்கு அந்த பொய்யான ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை. என் அருள் என்ற ஒற்றை ஆயுதம் உன்னிடம் இருக்கிறது. நீ என்னை முழுமையாக நம்பி உன் பாரத்தை என்னிடம் கொடுத்து விட்டாய். இனி உன் கஷ்டங்களை பார்த்து உன் ஈசனாகிய நான் லேசாக புன்னகைத்தால் போதும், உன்னை மிரட்டும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும். உன் பலவீனத்தை நினைத்து இனி ஒரு நொடி கூட நீ வருந்தக்கூடாது. உலகத்தின் அத்தனை பலமும் என் காலடியில்தான் இருக்கிறது. நான் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கும்போது நீ ஏன் உன்னை அனாதையாக நினைக்கிறாய்? தகுதியற்ற மனிதர்களின் பின்னால் ஓடி உன் சுயமரியாதையை நீ இழக்க வேண்டாம். யார் காலிலும் விழ வேண்டாம். உன்னை யார் ஒதுக்கினாலும் உன்னை நான் என் சிம்மாசனத்தின் அருகில் உரிமையோடு அமர வைப்பேன். நீ இழந்த அனைத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பித் தரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. இத்தனை காலமாக நீ சிந்திய வியர்வையும் கண்ணீரும் ஒருபோதும் வீண் போகாது. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை பார்த்து சிரித்தவர்கள் முன்னால் நீ எந்த குறையும் இல்லாமல் நிமிர்ந்து நடக்கும் அந்த ராஜ வாழ்க்கையை நான் இப்போதே தொடங்கிவிட்டேன். உன் எதிரிகள் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன். கண்மூடி என் நாமத்தை ஒரு முறை முழு மனதோடு சொல். உன்னை வாட்டிய கவலைகள் அனைத்தும் இந்த நொடியே சாம்பலாகிவிட்டன. உன் வாழ்க்கையை நான் என் கைகளில் எடுத்துவிட்டேன். இனி நீ வேடிக்கை மட்டும் பார். ஏனென்றால் உன் வாழ்க்கை என்னும் மேடையில் உன் ஈசனின் ஆட்டம் இப்போதுதான் முழுமையாக தொடங்கியிருக்கிறது. சிதம்பரத்தில் நான் ஆடும் அந்த பிரம்மாண்டமான ஆனந்த தாண்டவம் உனக்கு தெரியுமல்லவா? என் நடனம் உக்கிரமாக உச்சத்தை அடையும் போது இந்த உலகமே அதிர்ந்து அழியப் போகிறது என்று பலரும் பயந்து நடுங்குவார்கள். ஆனால் என் காலடியில் நான் யாரை மிதித்துக் கொண்டு ஆடுகிறேன் என்று நீ கவனித்திருக்கிறாயா? மனிதர்களை வீழ்த்தும் அபஸ்மாரன் என்னும் அந்த அரக்கனைத்தான் நான் என் வலதுகாலால் அழுத்தி மிதித்துக் கொண்டிருக்கிறேன். என் அந்த தாண்டவம் அழிவிற்கானது அல்ல. பழைய குப்பைகளை அழித்து ஒரு மாபெரும் புதிய உலகத்தை படைப்பதற்கான பிரம்மாண்டமான தொடக்கம் அது. இன்று உன் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு இருந்த சில உறவுகள், நீ நம்பியிருந்த சில பிடிப்புகள், உன் வருமானம் என அனைத்தும் திடீரென ஆட்டம் கண்டு உன் கண் முன்னே சரிந்து விழுகின்றனவே என்று நீ பதறுகிறாய். என் ஈசன் என்னை காப்பாற்றாமல் என் வாழ்க்கையை இப்படி சின்னாபின்னமாக தகர்க்கிறாரே என்று நீ கதறுகிறாய். ஆனால் என் செல்வமே, நான் உன்னை அழிக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நான் இப்போது ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். உன் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருந்த அந்த பழைய கர்ம வினைகளையும், உன்னை சுற்றியிருந்த போலியான மனிதர்களையும், உன்னை வீழ்த்த நினைத்த வஞ்சகங்களையும் என் காலடியில் போட்டு நான் மிதித்து அழித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அதிர்வைத்தான் நீ வீழ்ச்சி என்று நினைத்து பயப்படுகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த திடீர் அதிர்வுகளை பார்த்து நீ இனித்துளியும் பயப்பட வேண்டாம். சரிந்து விழும் எந்த பழைய விஷயங்களுக்காகவும் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாதே. அந்த பழைய கட்டடம் இடிக்கப்பட்ட வெற்றிடத்தில்தான் உனக்காக ஒரு மாபெரும் புதிய சாம்ராஜ்யத்தை நான் இப்போது எழுப்பப் போகிறேன். இதுநாள் வரை நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்தில் ஒரு மாபெரும் வெற்றியாளனாக உன்னை நான் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன். உன் வலிகள் அனைத்தையும் நான் என் நெஞ்சில் வாங்கிக் கொண்டேன். உன் மனதுக்குள் இருக்கும் ஆறாத காயங்களுக்கு என் கருணை என்னும் மருந்தை நான் தடவிவிட்டேன். இனி எந்த மனிதனும் உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்த முடியாதே. அவர்கள் வீசும் விமர்சன அம்புகள் அனைத்தும் உன்னை நெருங்கும் முன்பே என் சூலாயுதத்தால் சுக்குநூறாக உடைக்கப்படும். நீ அமைதியாக ஒரு சிறு புன்னகையோடு எல்லாவற்றையும் கடந்து செல். உனக்காக போராடும் பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன் வீட்டில் இனி வறுமைக்கு இடமில்லை.
உன் தேவைகளை நீயே ஆச்சரியப்படும்படி நீ துளியும் எதிர்பார்க்காத வழிகளில் நான் நிறைவேற்றி வைப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என் ஈசன் எனக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கை இனி அவர் பொறுப்பு என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் உன் நெஞ்சில் ஆழமாக பற்றிக்கொள். உன்னை சுற்றியுள்ள இருள் முழுமையாக விலகிவிட்டது. அந்த புதிய விடியலின் வெளிச்சம் இதோ உன் முகத்தில் படப்போகிறது. நீ எழுந்து நில். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கைலாயத்தின் படிகளை கழுவிவிட்டன. நீ பட்ட அவமானங்கள், நீ இழந்த தூக்கம், உன்னை சுற்றியிருந்த நிற்கதியான இருள் அனைத்தும் இன்றோடு இந்த நொடியோடு முழுமையாக முடிந்துவிட்டன. என் நெற்றிக் கண்ணின் பிரகாசமான பார்வை இப்போது உன் மீது முழுமையாக விழுந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கப் போகும் அற்புதங்களை பார்த்து இந்த உலகமும் வியக்கும், நீயும் வியக்கப் போகிறாய். எனக்கு யாருமில்லையே என்று இனி ஒருபோதும் நீ சொல்லக்கூடாது. அண்டசராசரங்களையும் ஆளும் நான் உன் வீட்டு வாசலில் உனக்கு காவல்காரனாக வந்து நிற்கிறேன். இன்று இரவு நீ தூங்கச் செல்லும்போது ஒரு ஆழமான பெருமூச்சை உள்ளிழுத்து உனக்குள் இருக்கும் அத்தனை கவலைகளையும் பயத்தையும் அப்படியே என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு ஒரு சிறு குழந்தையின் நிம்மதியோடு நீ உறங்கு. நாளை காலை விடியும் விடியல் உன் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றி எழுதும் புதிய விடியலாக இருக்கும். நான் இருக்கிறேன். என்றென்றும் உனக்காக உன் ஈசன் நான் இருக்கிறேன். எல்லாம் சிவமயம். என் அன்பான சிவசொந்தங்களே, ஈசனின் இந்த வாக்கு இன்று உங்கள் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருந்த அந்த பெரும் பாரத்தை நிச்சயமாக இறக்கி வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கவலைகளை, உங்கள் பிரச்சனைகளை ஈசனிடம் நீங்கள் முழுமையாக ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் சாட்சியாக கமெண்டில் சிவனே போற்றி அல்லது ஓம் நமசிவாய என்று ஆழமான பக்தியோடு பதிவு செய்யுங்கள். நீங்கள் தட்டச்சு செய்யும் அந்த நொடியே உங்கள் பாரம் அனைத்தும் ஈசனை சென்றடைந்துவிடும். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஈசனின் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதிற்கு ஆறுதல் தந்திருந்தால், இதுபோல வலியில் தவிக்கும், எனக்கு யாருமில்லையே என்று ஏங்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். யாருக்கு தெரியும், ஈசன் உங்கள் மூலமாக அவர்களின் கண்ணீரையும் துடைக்கலாம். தொடர்ந்து ஈசனின் அருள்வாக்குகளையும் பிரம்மாண்டமான ஆன்மீக ரகசியங்களையும் அறிந்து கொள்ள நமது சிவனே போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். ஈசனின் அருள் என்றென்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அரணாக காக்கும். ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.